அனைவருக்கும் வணக்கம்ப்பா. இந்த மார்கழி மாசத்துல நம்ம குளிக்கிற தண்ணீர்ல இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து குளிச்சிங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் விலகி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன பொருள், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மார்கழி மாசம்னாலே நம்ம மனதிற்கு அமைதியை தரக்கூடிய மாதம் தாங்க சொல்லணும். ரம்யமான மாதம். இந்த மார்கழி மாத அதிகாலை நேரத்துல ஒரு அழகே உண்டுங்க. அதை இது நாள் வர அனுபவிக்காதவர்கள் இன்றைய தினத்தில இருந்து அதிகாலை 4 மணிக்கு எழுந்து குளிர்ந்த நீரில் நீராடி அப்படியே வீட்டு பக்கத்துல இருக்கும் உங்க கோவிலுக்கு போங்க. இந்த ஜென்மத்தின் பலனை முழுமையாக அடைவீர்கள். மனதிற்கு அவ்வளவு ஒரு நிம்மதி கிடைக்கும். என்ன அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான மாதம்னு சொன்னாலே இந்த ஒரு மார்கழி மாதம் தாங்க. எத்தனையோ மாதங்கள் இருக்கு, ஆனாலும் இந்த மார்கழி மாதத்திற்கு தனிச்சிறப்பு இருக்கு. மனதிற்கு அத்தனை ஒரு ஆனந்தமா இருக்கும். எப்பேற்பட்ட மாதத்தில் சிவபெருமானுக்கு உரிய ஆருத்ர தரிசனமும், பெருமாளுக்குரிய ஏகாதசி, அனுமனுக்குரிய ஹனுமன் ஜெயந்தியும் இந்த மாசத்துலதான் வருது. ஆக இந்த மாதத்தின் சிறப்பை இந்த ஒரு பதிவின் மூலம் நம்மால் சொல்லிவிட முடியாதுங்க. எத்தனை சிறப்பு அம்சங்கள் நிறைந்த மாதத்தில் உங்களால் முடிந்த அளவு நேரத்தை ஒதுக்கி இறை வழிபாடு செய்வது என்பது மிகவும் நல்லது. நம்ம இதுக்கு நிறைய செலவெல்லாம் செய்ய போறது இல்ல. மனதார இறைவனை வழிபாடு தான் செய்ய போறோம். அந்த இறைவனை நம்ம வீட்டில் இருந்தபடி எப்படி எளிமையா நம்ம செய்ய போறோம் என்பதான் இந்த பதிவுல நம்ம சொல்லப்பட்டிருக்கு. என்ன நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு மிக எளிமையான பதிவாக தான் இருக்கும். இந்த மார்கழி மாதத்துல முதல் நாள், அதாவது திங்கட்கிழமை வருது இல்லையா? இந்த மாதம் முழுவதும் காலையில் கண் விழிக்க முடியாது. இல்ல எங்களால டெய்லி காலைல எந்திரிக்க முடியாதுமா. ஏன்னா நாங்க வேலைக்கு போறவங்க. ஸோ அதனால வேலை முடிச்சுட்டு நைட்டு 8 மணி 9 மணி ஆகும். அதனால எங்களால டெய்லி காலையில எந்திரிக்க முடியாது அப்படின்றவங்க இந்த ஒரே ஒரு நாள்ல மட்டும் நீங்க எந்திரிச்சு பாருங்க. மார்கழி மாதத்துல முதல் நாள்ல எந்திரிக்க முடியல அப்படின்றவங்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த 30 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. நம்ம குளிக்கிறோம் இல்லையா? நம்ம குளிக்கும் தண்ணீர்ல இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து குளிங்க. இந்த பொருளை சேர்த்து குளிப்பதனால் உங்களுக்கு அந்த பெருமானின் ஆசிர்வாதமும், ஈசனின் ஆசிர்வாதமும், ஆண்டாளின் ஆசிர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுக்கு பிடித்த கஷ்டங்கள், தொல்லைகள், துன்பங்கள் உங்களை விட்டு விலகி செல்லும். சுத்தமான பசும்பால் இரவே வாங்கி வச்சுக்கோங்க. காய்ச்சாத பசும்பாலை எடுத்து குளிக்கின்ற தண்ணீர்ல 2 சொட்டு விட்டு உங்கள் கைகளை விட்டு நன்றாக கலந்த பிறகு அந்த தண்ணீரை எடுத்து குளிக்க வேண்டும். காய்ச்சிய பசும்பால் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்லை. அதையும் நம்ம இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணலாம். காய்ச்சாத பசும்பாலா இருந்தாலும் ஓகே, காய்ச்சின பசும்பாலா இருந்தாலும் ஓகே. பசும்பாலே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்றவங்க பாக்கெட் பாலை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. நம்ம குளிக்கும் போது கோவிந்தா கோவிந்தா, நாராயணா நாராயணா என்ற நாமத்தை சொல்லி குளித்தால் உங்களை பிடித்த தரித்திரம், பீடை அந்த நொடி பொழுதில் விலகிவிடும். இந்த மார்கழி மாதத்தின் 30 நாளும் இந்த பரிகாரத்தை செய்ய முடியும் என்றாலும் செய்யுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் விலகி போய்விடும். ஆனால் இந்த குளியலை மார்கழி மாதம் சூரிய உதயத்திற்கு முன்பாக மேற்கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம பசும்பால் எடுத்து குளிக்கிற தண்ணியில ஊற்றலாம். ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நேரத்துக்கு குளிக்கக்கூடாது. சூரிய உதயத்துக்கு முன்பாக இந்த பரிகாரத்தை செய்யணும். நீங்கள் சிவன் வழிபாடு செய்பவர்களாக இருந்தீங்கன்னா சிவசிவ என்ற நாமத்தை சொல்லி குளியலை மேற்கொள்ளலாம். இந்த மார்கழி மாதத்திற்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. மந்திர உச்சாடனம் பலிக்க வேண்டும் என்றாலும் இந்த மார்கழி மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். தொடர்ந்து ஒரு சில மந்திரங்கள் நீங்கள் படித்து வந்தீங்கன்னா, ஆனால் அந்த மந்திரத்தை படித்ததன் மூலம் உங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைத்திருக்காது. ஏதாவது ஒரு மந்திரத்தை உங்க கையில எடுத்துக்கோங்க. அந்த மந்திரத்தை உருவேற்ற வேண்டும் என்றாலும் சரி, இந்த மார்கழி 30 நாளும் காலையில் குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரே ஒரு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு அந்த மந்திரத்தை சொன்னால் அந்த மந்திரம் சித்தியாகும்.
பிறகு அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் எந்த முயற்சிகளை மேற்கொண்டாலும் அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இத்தனை சிறப்பு அம்சங்களை கொண்ட இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய நாட்களை யாரும் தவற விட்டுறாதீங்க. இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற அத்தனை இறை வழிபாட்டையும் செய்து நம்ம பலன் பெற்றுக்கொள்ளலாம். இன்னொன்று நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம நிறைய மந்திரங்கள் நம்ம படிக்கிறோம். சிவனுக்குரிய மந்திரமா இருக்கட்டும், முருகப்பெருமானுக்குரிய மந்திரமா இருக்கட்டும், பெருமாளுக்குரிய மந்திரமா இருக்கட்டும், எவ்வளவோ மந்திரங்கள் நாம படித்து வந்தாலும் ஆனால் அந்த மந்திரத்தை படிச்சு உங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைச்சிருக்காது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இந்த மார்கழி மாதத்துல ஏதாவது ஒரு மந்திரம், உங்களுக்கு சிவன் பிடிச்சுன்னா சிவன் மந்திரம் எடுத்துக்கோங்க, முருகப்பெருமான் பிடிச்சது முருகப்பெருமான் மந்திரம் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்க எடுத்துக்கொண்டு அந்த மந்திரத்தை இந்த மார்கழி மாதம் 30 நாளும் நீங்க காலைல குளிச்சுட்டு உங்க வீட்டு பூஜையில ஒரே ஒரு விளக்கு ஏற்றி இந்த மந்திரத்தை மட்டும் நீங்க சொல்லி பாருங்க. அந்த மந்திரம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்க எந்த ஒரு முயற்சியை செய்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். நான் இன்னொன்னு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேங்க. இந்த மார்கழி மாசம் பொதுவா பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து நம்ம வீட்டு வாசல்ல கோலம் போட்டு நம்ம வீட்டு வாசல்ல தீபம் ஏற்றணும்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதற்கு ஆன்மீக ரீதியாகவும் பல காரணங்கள் இருக்கு, அறிவியல் ரீதியாகவும் பல காரணங்கள் இருக்கு. பொதுவா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுவது என்பது நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதம் நமக்கு மேலும் மிகுந்த ஐஸ்வர்யத்தை பெருக்கக்கூடிய மாதம்னு சொல்லுவோம். நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு சொற்களிலும் நேர்மறை ஆற்றல்களும் எதிர்மறை ஆற்றல்களும் ரெண்டுமே இருக்கு. நேர்மறையாக நாம் பேசும் பொழுது நமக்கு நேர்மறையான காரியங்கள் நடைபெறும், எதிர்மறையாக நம்ம பேச நமக்கு எதிர்மறையான காரியங்கள் நடைபெறும் என்று நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். மேலும் நம்ம சுற்றி தேவதைகள் உலாவுவார்கள். அந்த தேவதைகள் நமக்கு சதாப்து என்று கூறும் பொழுது நாம் எந்த வார்த்தை உபயோகப்படுத்தினோமோ அது நமக்கு அப்படியே நடந்துவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நல்ல எண்ணங்களை நினைத்து நல்லவற்றையே பேசுபவர்களுக்கு நல்லதே நடக்கும் என்று சொல்வோம். அந்த வகையில் மார்கழி மாதத்துல தினமும் காலையிலும் சரி இரவு படுக்க செல்வதற்கு முன்பும் சரி ஒரு சில வார்த்தைகள் நாம் கூறும் பொழுது அந்த வார்த்தைகளின் பலனால் நமக்கு ஐஸ்வர்யம் பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு நாம் காலையில் எழுந்து குளிச்சுட்டு நம்ம வீட்டு பூஜையில ஒரே ஒரு விளக்கு ஏற்றி இந்த வழிபாடை செஞ்சாலும் சரி, அல்லது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க என்னால காலைல எந்திரிக்க முடியாது, இந்த நேரத்திற்கு எந்திரிக்க முடியாதுன்றவங்க நீங்க கை கால் மட்டும் அலம்பிட்டு இந்த வழிபாடை செய்யலாம். ஒரே ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சு இந்த வார்த்தைகளை நாம் உச்சரிக்கலாம். அதே போல் நாம் இரவு படுக்க செல்வதற்கு முன்பும் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கணும். இந்த வார்த்தைகளை நம்ம உச்சரிக்கணும். தண்ணீரை நாம் அந்த வார்த்தைகளை உச்சரித்த பிறகு அந்த தண்ணீரை கீழே கொட்டிடக்கூடாது, நம்மளே குடிச்சிடணும். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. காலையில நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை என்னதுன்னா, அந்த டம்ளர் தண்ணீரை பார்த்து தனம் அகம் பிரப்யாமி, தனம் அகம் பிரப்யாமி, தனம் அகம் பிரப்யாமி, இந்த ஒரு வரி வார்த்தையை காலையில நம்ம எந்திரிச்சதும் சொல்லணும். சரிம்மா, இந்த மந்திரம் சொல்லிட்டேன், இந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதற்கு நான் அனைத்து வளங்களையும் செல்வங்களையும் ஈர்க்கிறேன் என்று பொருள். ஓகேவா? இப்ப நைட்டு சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. ஆண்டாளின் அன்பு என்னை சூழ்ந்து என் செல்வத்தையும் ஆசீர்வாதங்களையும் தினமும் பெருக்குகிறது. ஆண்டாளின் அன்பு என்னை சூழ்ந்து என் செல்வத்தையும் ஆசீர்வாதங்களையும் தினமும் பெருக்குகிறது. இந்த வார்த்தையை நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னால சொல்லணும். முழு மனதோடு இந்த வார்த்தைகள் மார்கழி மாதத்துல தினமும் காலையிலும் இரவு படுக்க செல்வதற்கு முன்பும் கூறிவிட்டு அந்த டம்ளர்ல இருக்கிற தண்ணீரை நம்ம குடிச்சிடணும். இந்த மாதிரி பண்றதுனால நமக்கு நேர்மறை ஆற்றல்கள் அதிகரித்து ஐஸ்வர்யம் பெருக ஆரம்பிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு பதிவுல 2 விஷயம் சொல்லியிருக்கோங்க. காலையில குளிக்கும் தண்ணீர்ல பசும்பாலை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்னதுன்னா, நம்ம இந்த மார்கழி மாசத்துல நம்ம சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்னன்றது நம்ம சொல்லியாச்சு. காலையில என்ன மந்திரம் சொல்லணும், நைட்டு என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்றத நம்ம சொல்லியாச்சு. அந்த மந்திரங்களை நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.